தமிழ் மார்க்சிஸ்ட் சித்தாந்த மாத இதழ் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத இதழ் உங்களுடைய கைகளுக்கு வந்திருக்கும். நீங்களும் சிலர் வந்து அது படித்திருக்கக்கூடும். அதில் வந்திருக்கின்ற கட்டுரைகள் தொடர்பாக சில முக்கியமான சுருக்கமான அம்சங்களை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருவதற்காக விரும்புகிறேன் தோழர்களே. இந்த இதழில் வந்திருக்கிற கட்டுரைகளில் மிக முக்கியமான கட்டுரை வந்து நம்முடைய முன்னாள் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் பிரகாஷ் கரத் அவர்கள் எழுதிய வாட் இஸ் டு பி டன், லெனினுடைய அந்த செவ்வியல் நூல், என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த நூலை பற்றியது. அந்த நூலை பற்றி தோழர் பிரகாஷ் கரத் அவர்கள் எழுதிய கட்டுரை என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பிப்ரவரி மாத இதழில் வந்திருக்கு. அதில் தோழர் பிரகாஷ் கரத் குறிப்பிட்டார், இந்த நூல் வந்து கட்சி அமைப்பு கோட்பாடுகள் பற்றிய நூல் என்று சொல்கிறார். லெனின் எழுதிய அந்த நூல். இந்த நூலுக்கு முன்னால் அதனோடு தொடர்புடைய இன்னொரு நூல் என்பது எங்கிருந்து தொடங்குவது, வேர் டு பிகின் என்ற அந்த நூல். அதே போல் இந்த நூலுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான நூல் தோழர் லெனின் எழுதியது ஓரடி முன்னால் ஈரடி பின்னால் என்ற நூல். இந்த 3 நூல்களும் சேர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பு கோட்பாடுகள் பற்றி ஒரு தெளிவான பார்வையை நமக்கு தருகின்றது என்பதை தோழர் பிரகாஷ் கரத் அவர்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடுறார். இந்த நூலில் தான் முதல் முறையாக லெனின் அவர்கள் புரட்சிகர சித்தாந்தம் இல்லாமல் புரட்சி சாத்தியமில்லை என்று சொல்கிறார். அதே போல் ஒரு புரட்சிகரமான அமைப்பு இல்லாமல் புரட்சி என்பது சாத்தியமில்லை என்பதை லெனின் சொல்கிறார். அதே தோழர் பிரகாஷ் கரத் அவர்கள் குறிப்பிட்டு அதை வந்து விளக்குகிறார். கண்டிப்பாக அது படிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சம் தோழர். இன்னொரு முக்கியமான மதிப்பீடு தோழர் பிரகாஷ் அவர்கள் சொல்கிறது என்னன்னாக்கா, புரட்சிகர தத்துவத்தின் பிரிக்க முடியாத அம்சம்தான் புரட்சிகர கட்சி என்று சொல்கிறார். தத்துவம் வேறு கட்சி வேறு என்று நாம் வந்து பார்க்கக்கூடாது. புரட்சிகரமான தத்துவத்தின் பிரிக்க முடியாத அம்சம்தான் புரட்சிகரமான கட்சி என்பதையும் பிரகாஷ் கரத் சொல்கிறார். இந்த நூலில் லெனின் அவர்கள் முன்வைக்கின்ற ஒரு மிக முக்கியமான அம்சம் என்னன்னாக்கா, பொருளாதாரவாதத்திற்கும் புரட்சிகரவாதத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன. பொருளாதார கொள்கைகளை மட்டுமே சார்ந்திருக்கின்ற அந்த தொழிற்சங்கவாதம் என்பது, தொழிற்சங்க உணர்வு என்பது எப்பொழுது சோஷலிச உணர்வாக மாறும், அத்தகைய சோஷலிச உணர்வை மாற்றுவதில் கட்சியினுடைய பங்கு என்ன, அமைப்பினுடைய பங்கு என்ன என்பதை தோழர் லெனின் சொன்னதை சுட்டிக்காட்டி அதை இந்த கால நடைமுறைகளுக்கு பொருத்தி தோழர் பிரகாஷ் அவர்கள் அதை வந்து விளக்குகிறார். அதே போல் நாம் வந்து வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தன்னெழுச்சியான போராட்டங்கள் பலதும் வந்து வருது. தன்னெழுச்சியான போராட்டங்கள் என்பது மிக முக்கியமானது. ஆனால் தன்னெழுச்சி போராட்டத்தோடு அதை நின்று விட்டால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எந்த விதமான பலனும் கிடையாது. ஆக தன்னெழுச்சி போராட்டத்தை நாம் எப்படி அணுக வேண்டும், தன்னெழுச்சி போராட்டத்தை ஒரு திட்டமிட்ட போராட்டமாக எப்படி மாற்றுவது, அதில் கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்பினுடைய பங்கு என்ன என்பதையும் இந்த கட்டுரை வந்து விளக்குகிறார். அதே போல் மிக முக்கியமாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மத்தியத்துவம் என்பது ஏன் தேவை, ஒரு மத்தியத்துவப்படுத்தப்பட்ட முதலாளித்துவ அரசை எதிர்த்து போராடும்போது ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மத்தியத்துவம் கொண்ட ஒரு தன்மை என்பது இருக்க வேண்டும் என்பதை வந்து லெனின் குறிப்பிட்டதை தோழர் பிரகாஷ் விளக்குகிறார். அதே சமயத்தில் மத்தியத்துவம் என்பது மட்டுமே கட்சி அமைப்பு கோட்பாடு அல்ல, ஜனநாயக மத்தியத்துவம் என்பதுதான் கோட்பாடு. ஆகவே ஜனநாயகம் என்பது என்ன, மத்தியத்துவம் என்பது என்ன, ஜனநாயகத்தினுடைய முக்கியத்துவம் கட்சிக்குள்ளே எங்கே வருது, மத்தியத்துவனுடைய முக்கியத்துவம் என்பது எங்கே வருகிறது என்பதை லெனினுடைய வார்த்தைகளில் முன்வைத்து இன்றைய அனுபவத்தோடு சேர்த்து தோழர் பிரகாஷ் கரத் அவர்கள் அதை விளக்கிறார். குறிப்பாக ஜனநாயக மத்தியத்துவம் கூட அப்படியே வந்து தேங்கிய நிலையில் இருப்பதல்ல, சூழ்நிலைக்கு ஏற்ப அது மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. லெனின் காலத்திலே 1904 எப்படி இருந்தது, 8 எப்படி இருந்தது, இன்றைக்கு நாம் அப்படி எதை பயன்படுத்த வேண்டும், எப்படி அந்த கோட்பாடுகளை பார்க்க வேண்டும் என்பதை பிரகாஷ் விளக்கிறார். ஏன்னா ஜனநாயக மத்தியத்துவம் என்பதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அமைப்பு கோட்பாடுகளின் உயிர் நாடி. அதை பற்றி ஒவ்வொரு கம்யூனிஸ்டரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் தோழர். அதே போல் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளி வர்க்கத்தின் முன்னணி படை என்று சொல்வதற்கு பொருள் என்ன, ஏன் வந்து முன்னணி படை என்று சொல்கின்றோம், தொழிலாளி வர்க்கம் முழுவதுமே கட்சி அல்ல, அதை ஏன் முன்னணிப்படை என்று சொல்கிறோம் என்பதை பிரகாஷ் கரத் அவர்கள் விளக்கிறார். எப்படி வந்து தொழிலாளி வர்க்கத்தில் உழைக்கும் மக்கள்கிட்ட இருக்கின்ற
ஒரு முதிர்ந்த அரசியல் உணர்வு படைத்தவர்களை நாம் வந்து கட்சிக்குள் கொண்டு வந்து அவர்களை எப்படி பயிற்றுவிக்க வேண்டும், ஏன் கட்சி என்பது முன்னணிப்படி என்பதை விளக்குகிறார். இப்படி பல அம்சங்கள், முக்கியமான அம்சங்களை இந்த கட்டுரை விளக்குகிறது. பிப்ரவரி மாத இதழில் இந்த கட்டுரை மிக முக்கியமான கட்டுரை தோழர். அதே போல் இந்த கட்டுரையை, பிரகாஷ் காத்துடைய கட்டுரையை தோழர் சிந்தன் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். அதே போல் இன்னொரு முக்கியமான கட்டுரை, முதலாளித்துவ நெருக்கடியின் பாரமும் பாட்டாளிகளின் திருப்பி அடிக்கும் தேவையும் என்ற கட்டுரையை சிஐடியுடைய அகில இந்திய செயலாளர் தோழர் சுதீப் தத்தா அவர்கள் எழுதியிருக்கிறார். இதையும் தோழர் சிந்தன் அவர்கள் தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். எப்படி இந்திய அரசாங்கம் கார்ப்பரேட்டுகளை நெருக்கடியிலிருந்து காப்பாற்றுவதற்காக தொழிலாளர்கள் மீதும் விவசாயிகள் மீதும் தாக்குதலை வந்து தொடுக்கின்றது, எப்படி வந்து தொழிலாளருடைய தொகுப்பு சட்டங்கள் சுரண்டலை வந்து தீவிரப்படுத்துகின்றன, கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக அமைகின்றன. அதே போல் மன்ரேகா என்று சொல்லப்படுகின்ற அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதை சிதைப்பதன் மூலம் எப்படி வந்து கிராமப்புற உழைப்பாளிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் இந்த கட்டுரையில் சொல்லி பிப்ரவரி 12 வேலை நிறுத்தத்தை தோழர் சுதீப் தத்தா அவர்கள் விளக்குகிறார். மிக முக்கியமானதில் என்ன என்று சொன்னாக்கா, இந்த வேலை நிறுத்தத்துடைய சித்தாந்த அடித்தளம் என்ன, வெறும் வேலை நிறுத்தமா அல்ல. அந்த வேலை நிறுத்தத்தை நாம் எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் ஊழியர் என்ற அடிப்படையில் சித்தாந்த கோணத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்பதை தோழர் சுதீப் தத்தாவுடைய கட்டுரை விளக்குகிறது. அதே போல் எத்தனை நாட்களுக்கு தான் நம்ம தற்காப்பு நிலையில் இருக்கும் தொழிலாளி வர்க்கம் அல்லது விவசாயிகள், உழைக்கும் வர்க்கம் எவ்வளோ நாட்களுக்கு தான் தற்காப்பு நிலையில் டிஃபென்சிவில் இருக்கும், நம்ம அஃபென்சிவ் எடுக்க வேண்டாமா, நம்ம எதிர்த்தாக்குதலுக்கு போக வேண்டாமா என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியை தோழர் சுதீப் தத்தா எழுப்பி, இதில் எப்படி தொழிலாளி வர்க்க ஒற்றுமையை, விவசாய வர்க்க ஒற்றுமையை, அனைத்து உழைப்பாளரின் ஒற்றுமையை உருவாக்க வேண்டிய தேவையை வந்து சொல்கிறார். இது ஒரு மிக முக்கியமான கட்டுரை தோழர். அதே போல் தோழர் வாசிக அவர்கள் எழுதிய மிக முக்கியமான கட்டுரை மார்க்சியமும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் என்ப கட்டுரை. இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது எந்த அளவிற்கு வந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். குறிப்பாக வந்து ரொபாட்டிக்ஸ் என்பது, அதே போல் வந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவு, இந்த அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை நாம் எப்படி பார்ப்பது, இதை வந்து நாம் எதிர்ப்பதா இல்லை ஆதரிப்பதா என்ற மிகப்பெரிய கேள்வி வந்து நம் முன்னால் வந்து இருக்கிறது. அதில் தோழர் வாசிக அவர்கள் தங்களுடைய கட்டுரையில் சொல்வது போல், அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது உற்பத்தி சக்திகளுடைய வளர்ச்சியின் ஒரு பகுதி என்று குறிப்பிடுறாங்க. ஆக உற்பத்தி சக்தியுடைய வளர்ச்சி என்பது இடைவிடாது நடக்கின்ற ஒன்று. அது கார்ல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையிலே சொல்கிறார். ஆகவே இதை எப்படி நாம் பார்ப்பது, அதில் வந்து தோழர் வாசிகர்கள் தன்னுடைய கட்டுரையில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, இந்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது, உற்பத்தி சக்தியின் வளர்ச்சி என்பது எந்த சமூகத்தில் செயல்படுகிறது என்பதை வைத்து தான் அதனுடைய பங்கு பாத்திரம் என்ன என்பதை நாம் வர முடியும். முதலாளித்துவ சமூகத்தில் அது பயன்படும் பொழுது அது முதலாளித்துவ லாபத்திற்கும் சுரண்டலுக்கும் தான் பயன்படும். ஆனால் சோசியலிச சமூகத்தில் இதே தொழில் வளர்ச்சி என்பது, அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது அது மக்களுக்கு பயன்படும், சமூகத்துக்கு பயன்படும். அந்த அடிப்படை வேறுபாடை, சித்தாந்த வேறுபாடை தோழர் வாசிக அவர்கள் இந்த கட்டுரையில் வந்து குறிப்பிடுவார் என்பது மிக முக்கியமான அம்சம் தோழர். பொதுவாக முதலாளித்துவ சமூகத்தில் இத்தகைய வளர்ச்சிகள், தொழில்நுட்ப வளர்ச்சிகள் என்பது முதலாளித்துவ சுரண்டலுக்கு தான் பயன்படும். அப்போது நாம் அந்த சுரண்டலை எதிர்த்து எத்தகைய நடைமுறைகள், கோரிக்கைகள் உருவாக்க வேண்டும் என்பதை அதனுடைய முக்கியத்துவம் குறித்து இந்த கட்டுரை வந்து குறிப்பிடுகிறது. குறிப்பாக உதாரணம் சொல்கிறதுனாக்கா, ஜொமோட்டோ, ஸ்விக்கி போன்ற இந்த டெலிவரி ஆப்ஸ் மூலமாக செயல்படுறது அது ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி. இதில் நுகர்வாளர்களுக்கு பயன் இருக்குது. ஆனால் அதனுடைய ஊழியர்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த ஊழியர்களுக்கு ஏதாவது பலன் இருக்காருன்னா நிச்சயமாக என்பது பலன் கிடையாது. இன்றைக்கு வந்து அவர்களை ஒரு தொழிற்சங்கமயமாக்குவதற்காக நாம் கடுமையாக முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் அதில் வந்து மிகவும் சுரண்டப்படுகின்ற தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அது எப்படி தொழில்நுட்ப வளர்ச்சி அந்த உழைப்பாளிகளை பாதிக்கிறது என்று கட்டுரை வந்து குறிப்பிடுகிறது. அதே போல் வந்து செயற்கை நுண்ணறிவு என்பதும் அதே போல தான். ஆகவே இதில் நாம் பார்க்கும் பொழுது புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குறது என்று முதலாளித்துவ சித்தாந்தவாதிகள் சொல்கிறாங்க. உண்மை, சில புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குது. ஆனால் இதன் காரணமாக இழக்கின்ற வேலைவாய்ப்புகள் எவ்வளவு? ஒரு புதிய வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டால் கிட்டத்தட்ட 4 அல்லது 5 ஏற்கனவே இருக்கின்ற வேலைவாய்ப்புகள் இதில் பறிபோகின்றன. எனவே வேலை இழப்புகள் என்பது இதனுடைய மிகப்பெரிய விளைவாக வந்து இருக்கிறது என்பது இந்த கட்டுரை வந்து விளக்குகிறது தோழர்.
அதே போல் நம்முடைய தரவுகளை திருடுவது என்பது இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக, குறிப்பாக ஏஐ மூலமாக இந்த நம்முடைய பல தரவுகள், தனிப்பட்ட தரவுகள் கூட திருடப்படுவதற்கான ஒரு ஆபத்து என்பது உருவாகிறது. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை இன்றைக்கு இருக்கின்ற சாதியவாத சக்திகள், மதவாத சக்திகள் எப்படி தங்களுடைய தவறான கொள்கைகளுக்கு அதை பயன்படுத்திக் கொள்கின்றனர். குறிப்பாக பெண்களுக்கு எதிராக இந்த தொழில்நுட்பம் எப்படி பயன்படுத்தப்படுகின்றது, விளிம்பு நிலை மக்களுக்கு எதிராக எப்படி பயன்படுத்துகிறது என்பதெல்லாம் தொடர் வாசுகி அவர்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடுகிறார். இந்த கட்டுரை பிப்ரவரி மாதத்தில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான கட்டுரை என்பது உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வரேன் தோழர். அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பல்வேறு தளங்களை நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், ஸ்ட்ராட்டஜி, டாக்டிக்ஸ் என்ற இந்த 2 வார்த்தைகள் தமிழில் தொலைநோக்கு உத்தி அல்லது மூல உத்தி என்று சொல்வது ஸ்ட்ராட்டஜி. டாக்டிக்ஸ் என்பது நடைமுறை உத்தி என்று நாம் சொல்கின்றோம். ஆகவே இந்த மூல உத்தி, நடைமுறை உத்தி, இதற்குள்ள இருக்கின்ற தொடர்புகள் என்பது என்ன, இதை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை பற்றி சுருக்கமாக லெனின் அவர்கள் ஒரு நல்ல கட்டுரையை எழுதியிருக்கிறார். நம்முடைய கட்சி திட்டத்தையே நீங்கள் எடுத்துக்கொண்டால் தோழர் லெனின் அவர்கள் உதாரணத்தை சொல்கிறார். நம்முடைய இலக்கு மக்கள் ஜனநாயக புரட்சி என்பது நமக்கு மூல உத்தி, அதை நம்ம ஸ்ட்ராட்டஜி என்று சொல்கிறோம். அந்த மக்கள் ஜனநாயக புரட்சியை நோக்கி செல்லும் பொழுது நாம் பல நடைமுறை உத்திகளை உருவாக்க வேண்டிய அவசியம் என்பது வரும். அதில் இடது ஜனநாயக முன்னணி உருவாக்குவது என்பது ஒரு நடைமுறை உத்தி. மதவாத சக்திகளுக்கு எதிராக ஒரு பரந்துபட்ட மேடை உருவாக்குவது என்பது அது ஒரு நம்முடைய நடைமுறை உத்தி. இப்படி அதை நோக்கி செல்லும் பொழுது நடைமுறை உத்தியினுடைய முக்கியத்துவம் என்ன? நடைமுறை உத்தி என்பது நம்முடைய இயக்கம் வளர்வதற்கு ஏற்ப இருக்கலாம், அல்லது நம்முடைய இயக்கம் பின்னோக்கி போகின்ற சூழல் ஏற்ப இருக்கலாம். அந்த நடைமுறை உத்தி மாறுபடலாம். ஆனால் மூல உத்தி என்பது மக்கள் ஜனநாயக புரட்சி தான். இந்த 2க்கும் உள்ள உறவுகளை, தொடர்புகளை லெனினுடைய கட்டுரை, லெனினுடைய கட்டுரை விளக்குகிறது என்பது தொடர். அதே போல் இன்னொரு சுருக்கமான கட்டுரை சிங்காரவேலர் என்றும் ஜொலிக்கும் சிவப்பு நட்சத்திரம். சிங்காரவேலர்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவுடைய முதல் கம்யூனிஸ்ட், தமிழ்நாட்டில் முதலாக உருவான ஒரு மிக மகத்தான கம்யூனிஸ்ட். அவர் ஒரு பொதுவுடைமைவாதியாகவும் இருந்தார், சுயமரியாதை இயக்கத்திலும் அவர் கலந்திருந்தார். இந்த 2ம் இணைந்து வலுவாக செயல்பட்டது என்பவருடைய தனித்தன்மை. அதை பற்றிய ஒரு சுருக்கமான கட்டுரையும் அதில் வந்திருக்கிறது. அதே போல் கப்பற்படை புரட்சி பிப்ரவரி 18, 25 அதுதான் இந்த கப்பற்படைச்சின காலகட்டம். அதுக்காக தான் இந்த கட்டுரை இந்த இதில் வெளியிடப்பட்டிருக்கு. கப்பற்படை புரட்சி என்பது நம்முடைய இந்திய விடுதலை போராட்டத்தோடு மிக முக்கியமான தொடர்புடைய ஒன்றாகும். இன்னும் சொல்லப்போனால் கப்பற்படை புரட்சி தான் நமக்கு விடுதலையை விரைவாக வாங்கி தந்தது. ஆகவே இந்த கப்பற்படை புரட்சி என்பது மிக முக்கியம். எப்படி அந்த கப்பற்படை மாலுமிகள் போராட்டத்தில் இறங்கினாங்க, எப்படி அவங்க இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆதரவை கேட்டாங்க. ஆனால் காந்திஜியும் முகமது அலி ஜின்னாவும் அந்த போராட்டத்துக்கு எப்படி எதிரானலை எடுத்தாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் மட்டும்தான் அந்த போராட்டத்தை ஆதரித்தது மட்டுமல்ல, அந்த போராட்டங்களுக்கு ஆதரவாக நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்தியது இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம். ஆகவே கப்பற்படை புரட்சி என்பது இந்திய விடுதலை போராட்டத்தின் மிக 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 முக்கியமான, பிரிக்க முடியாத ஒரு இயக்கம். அதை தொடர் வாசுகி ஒரு சுருக்கமான கட்டுரையாக இந்த இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் சிவப்பு புத்தக தினம் என்பது பிப்ரவரி மாதம் முழுவதும் நம்ம கொண்டாடணும். காரல் மார்க்ஸ் எழுதின கூலி உழைப்பு மூலதனம் என்ற புத்தகம் வாசிக்கப்பட்டது. அதே போல் சில இடங்களில் மத்திய குழுவுடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப ஏகாதிபத்தியம் பற்றிய வாசிப்பு அல்லது உறுதிமொழி என்பதும் நடத்தப்பட்டது. இந்த இதழில் கூலி உழைப்பும் மூலதனமும் குறித்த ஒரு சிறு குறிப்பு மார்க்சிய அரசியல் புலர் ஆய்வாளர் வெங்கடேஷ் ஆத்திரே அவர்கள் எழுதின இந்த ஒரு குறிப்பும் என்பது இருக்குது. அந்த குறிப்பை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்வது என்பது மிக மிகவும் பயன்படும். நீங்கள் அந்த குறிப்பை படிக்க வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் பிப்ரவரி 1 பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பட்ஜெட் குறித்தும் வெங்கடேஷ் ஆத்திரே அவர்கள் ஒரு நல்ல கட்டுரையை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரை எப்படி மோடி ஆட்சி உருவான 2014ஆம் ஆண்டிலிருந்து கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக, செல்வந்தருக்கு ஆதரவாக தொடர்ந்து பட்ஜெட்டுகள் இயற்றப்படுகின்றன. குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் எப்படி சமூக நலத்திட்டங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன, கார்ப்பரேட்டுகளுக்கு தந்த வரி சலுகைகளை
அதை சரி பண்ணுவதற்காக, அந்த நஷ்டத்தை பூர்த்தி செய்வதற்காக எப்படி உழைக்கும் மக்கள் மீது சுமை என்பது ஏற்றப்படுகிறது, எப்படி அவர்களுக்கான சமூக நலத்திட்டங்கள் வெட்டப்படுகின்றன என்பதை பல புள்ளி விவரங்களோடு தோழர் வெங்கடேஷ் சாத்திரி அவர்கள் இந்த பட்ஜெட் பற்றிய கட்டுரையில் குறிப்பிடுறார். அந்த கட்டுரையும் நீங்கள் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மார்க்சிஸ்ட் இதழ் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆசிரியர் குழுவுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.